Hello children, welcome to ATR Max Angel. வாங்கம்மா, நேற்று நம்ம 1.1ல் ஒன்றாவது சம் பார்த்தோம். இன்றைக்கி ரெண்டாவது சம் பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டாவது சம் அதே மாதிரி தான். ஏ கொடுத்துருக்காங்க 1 2 3, பி வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுங்கிறது பிரைம் நம்பர் லெஸ் தென் 10, அதாவது 10ஐ விட குறைந்த பிரைம் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிடணும். ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ, இது ரெண்டுமே நேற்று உள்ள மாதிரி கண்டுபிடிக்கணும். இந்த ப்ரைம் நம்பரை மட்டும் நம்மளாம் எழுதிக்கிடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வந்து 1 2 3 எழுதிக்கிட்டோம். பி வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் ப்ரைம் நம்பர் 10 அப்படின்னு சொன்னால் 2 3 5 7 இல்லையா? 2 3 5 7 இதுதான் ப்ரைம் நம்பர் நமக்கு. இதை பியாக வச்சுக்கிடணும். இப்போ ஏ இன்ட்டு பிங்கும்போது ஏ எழுதிக்கிடணும் 1 2 3, பி எழுதிக்கிடணும் 2 3 5 7. இவன் நேற்று உள்ள மாதிரி தான் பெருக்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் செஞ்சுட்டே வந்துட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத கான்ஷியஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் செஞ்சுட்டே வந்துட்டேன். பாருங்கள், இந்த 1 வந்து ஃபஸ்ட்டு 2 கூட பெருக்கணும். 1 2, அப்புறம் 1 3, அப்புறம் 1 5, அப்புறம் 1 7, அப்புறம் 2 2 2 2 3 2 5 2 7, அப்புறம் 3 2 3 3 3 5 3 7. அவ்வளோதான். ஏ இன்ட்டு பி வந்து முடிஞ்சது. பி இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏனா பி வந்து 2 3 5 7, அதை இங்கே முதல்ல போடணும். இன்ட்டு ஏ வந்து 1 2 3, இதை பியை வந்து ஏ கூட பெருக்கணும். 2 1 3 1 3 2 சாரி 2 1 2 2 2 3, அப்புறம் 3 1 3 2 3 3, அப்புறம் 5 1 5 2 5 3, அப்புறம் 7 1 7 2 7 3. இவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த சம் வந்து ஓவர். சரி, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நான் பி இன்ட்டு ஏ இன்ட்டு பி போட்டுற வேண்டியதான். அடுத்தது 3ஆவது சம் பாருங்கள். இது சின்ன சம்ங்கிறதுனால இன்றைக்கி கூட ஒரு சம் போட்டிருக்கிறேன். 3ஆவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பி இன்ட்டு ஏ வந்து -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4. ஃபைண்ட் ஏபி. ஏபி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து ஏயும் பியும் கொடுத்துருவாங்க. ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ கேட்பாங்க. இப்போ பி இன்ட்டு ஏ கொடுத்துட்டாங்க, என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பி இன்ட்டு ஏ எழுதிக்கிறோம். பி இன்ட்டு எழுதிக்கிட்டோன்னா -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4. இப்போ வந்து ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பி இன்ட்டு ஏங்கிறதுனால ஏ ரெண்டாவது உள்ளது ஃபுல்லாக ஏ நமக்கு. ஏ இது ரெண்டாவது தானே இருக்குது. ஏ இன்ட்டு பின்னா ஃபஸ்ட்டு உள்ளதுன்னு எடுத்துக்கிடலாம். பி இன்ட்டு ஏ தானே இருக்குது, அதனால் ரெண்டாவது உள்ளது தான் ஏ நமக்கு. ரெண்டாவது என்ன இருக்குது பாருங்கள், 3 4 3 4 3 4. அப்போது வந்து ஏ வந்து நமக்கு 3 4 தான். பி வந்து ஃபஸ்ட்டு உள்ள நம்பர்லாம் பி. -2 -2 0 0 3 3. அப்போது -2 0 3 இதுதான் வந்து நமக்கு பி. சரியா? இப்போது இந்த கணக்கு புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு கணக்கோட வரேன். இந்த உங்களுக்கு நான் சொல்லித்தரது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்துடும். நான் இன்னும் ஸ்கூல் தொடங்கிட்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுவேன், 10 மணிக்கு மேலே. ஸோ எல்லா கணக்குமே நான் போட்டுருவேன். நான் டிசம்பருக்குள்ளே நான் முடிச்சிருந்தேம்மா. உங்களுக்கு ஏதாவது கணக்கு தெரியல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் தேங்க்யூம்மா. Thank you, children.